வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லைஃப் ஃபிஷஸ், அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அக்வேரியம் ஃபிஷஸ்க்கு வந்து லைஃப் ஃபிட்னா என்ன, எப்படி கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன டாபிக் பார்த்தீங்கன்னா பேபி பிரெயின் ஸ்ட்ரீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிரெயின் ஸ்ட்ரீம் எப்படி ரெடி பண்ணலாம், நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு ஃபிஷர் மேக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அதான். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேபிஸ்க்கு வந்து நம்ம வந்து அக்வேரியம் கல்ச்சர் யூஸ் பண்ணி லைஃப் ஃபீஸ் எப்படி கொடுக்கலாம் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன லைஃப் ஃபீஸ் மீட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பேபி பிரெயின் ஸ்ட்ரீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான தேவையான பொருள் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வாட்டர் கன், எம்டியான வாட்டர் கன் தான் போதும். ஸோ அக்வேரியம்ஸில் கொடுக்கக்கூடிய நம்ம டேப்லெட், அதாவது பேபி ஸ்ட்ரீம் டேப்லெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்டோன்ஸ் அவைலபிள், மோட்டர் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு தேவையான ஏர் ஸ்டோன் மோட்ரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்டோன்ஸ் வயரு. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் யூஸ் பண்ணி, கண்ட்ரோல் எதுக்குன்னா வேறு லெவல் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறக்காக வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா மேலே டாப் மூடி கரெக்டாக இருக்கணும். இந்த டாப் மூடியில் வந்து நம்ம ஹோல்ஸ் பண்ணிவிட்டு வயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சோம்னா பேபி ஸ்ட்ரீம் வந்து கல்ச்சர் ஆகி கீழே வரும்போது ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்து மினிமம் ஒரு 1/2 மீட்டர், ஒரு 6 மீட்டரில் போதும். ஒரு கையளவுக்கு வந்து அந்த வயர் கட் பண்ணி வச்சுட்டு உங்கள் மோட்டர் ஃபேஸ், உங்கள் பவர் பிளாக் அப்படி பொறுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் வந்து நம்ம ஆஃப் சைஸை 2 ஆஃபாக கட் பண்ண போகிறோம். ஸோ ஒன் பார்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து வாட்டர் வந்து நல்லா இது பண்ணுறதுக்கு, கீழே இருக்க பாட்டு வந்து நம்ம இப்போ கீழே இருக்க அந்த ஹோல்ஸ் மேலே வந்து நம்ம வந்து பாட்டர் வந்து நம்ம வயர் கனெக்ட் பண்ணி ஃபீஸஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க பார்த்தீங்களா. இப்போ நான் 2 பேட்டை ரெடி பண்ணிட்டேன். கீழே ஃபஸ்ட்டு இருக்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வாட்டர் கேன் தாங்கி இருக்க மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, மேலே இருக்க பையன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன அதில் தான் வாட்ரு, பேபி ஸ்ட்ரிம்ப்பு, ஸோ சால்ட் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதை என்ன வீடியோ எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம லைஃப் ஃபீஸஸ்க்கு வந்து குட்டிகளுக்கும் இந்த மாதிரி லைஃப் ஃபீஸ் போட்டால் ஃபிஷஸ்லாம் குட்டிகளில் நம்ம க்ரோத் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்காது. இப்போ இந்த மாதிரி தான் செட் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்கிற பாட்டம்லேயே ஒரு ஹோல்ஸ் போட்டு வயர் உள்ளே வந்து வெளியே வர மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இது ஈஸியாக பண்ணலாங்க. எல்லா வீட்லேயே உங்களுக்கு வாட்டர் எம்டி வாட்டர் கிடைக்கும். ஸோ அதில் இருக்க வயர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள பேபி ஸ்ட்ரிம்பு, மோட்ரு, ஸ்டோன் போட்டு 24 ஹவர்ஸ் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு இடத்த தனியாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு 24 ஹவர்ஸ்லேயே வந்து லைஃப் பீஸில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லைஃப் பீஸ்னால வந்து குட்டிகளுக்கு நம்ம அது ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ராக் சால்ட், அதாவது கல் உப்பு தான் எல்லா வீட்லேயும் கிடைக்கக்கூடிய ராக் சால்ட்டை போட்டு நம்ம வந்து மோட்ரு ஆன் பண்ணி வச்சுட்டு ராக் சால்ட்டை போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணணும். முதல்ல வாட்டர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வயர் வழியாக வந்து தண்ணி வந்து மோட்ரு வழியாக உள்ளே போய் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்லா மோட்ரு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ராக் சால்ட் போட்டு அப்புறம் வாட்டர் கண்டு நல்லா வந்து ராக் சால்ட்டை கரைச்சி விட்டிங்க அப்படின்னா பார்க்க இதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நல்லா ராக் சால்ட்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்வேரியம் செல்லில் இருக்கக்கூடிய நம்ம டேப்லெட் வாங்கிட்டு பார்த்தீங்களா, பேபி பிரெயின் ஸ்ட்ரீம் டேப்லெட் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்களா. ஸோ இந்த பேபி பிரெயின் ஸ்ட்ரீம் எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு லைஃபாக ஆல்ரெடி தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஹேட்ச் ஆகிரும் கொஞ்சம் சங்கடம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபிஷஸ் வந்து இந்த நம்ம பேபி ஸ்ட்ரீம் வந்து ஹேட்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு பேபி ஸ்ட்ரீமில் மினிமம் 1000 பேபி ஸ்ட்ரீம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த எக்ஸை தான் நம்ம ஹேட்ச் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் அதாவது தண்ணியில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு 24 ஹவர்ஸுங்க. ஸோ நல்லா ரன்னிங் நல்லா இருக்கட்டும். வாட்டர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு மூலையில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஹேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அது எது பேபி ஸ்ட்ரீம் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் ஆன பேபி ஸ்ட்ரீம் வந்து கீழே வந்து நம்ம மூடி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்துடும். ஹேட்ச் ஆகாத வந்து பேபி ஸ்ட்ரீம் வந்து மேலே மிதந்துட்டுருக்கோம். ஸோ இதை தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுக்கு தேவையான பேபி ஸ்ட்ரீம் வந்து எடுத்து நம்ம ஃபீஸஸ்க்கு லைஃப் ஃபிட்லாம் கொடுக்க போகிறோம். அதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம இந்த கண்ட்ரோலில் வச்சு இந்த ஃபைப் எடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்க்குறது எல்லாமே ஹேட்ச் ஆகாத வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே இது பேபி ஸ்ட்ரீம் தான். ஸோ கேட்ச் ஆனதில் தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து நைஸாக டூ சலாடாக இருக்கும்ல, 2 ஃபில்டர் ரேசர் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி இந்த ஃபிஷஸ் கொடுத்தீங்கன்னா ஃபிஷஸ் ஹெல்த்தியாக இருங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கான பேபி ஸ்ட்ரீம்ஸ் பேபி ஸ்ட்ரீம் கொடுக்க என்னென்ன ஹெல்த்திஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கும் மீனோட குட்டிகளுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த லைஃப் ஃபிட்னு பார்த்தீங்கன்னா பெட்வார்ம்ஸு இல்லை ப்ரோசஸ் ஃபார்ம் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரைவேட்டாக வாங்கிட்டு வைக்கணும். இது நம்ம வீட்டிலே வந்து ஹேட்ச் பண்ணி நம்ம ஃபீஸஸ்க்கு வந்து கொடுக்குற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எப்படி பிரெயின் ஸ்ட்ரீம் ரெடி பண்ணலாம் அப்படின்றதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நல்ல வீடியோ நம்ம பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.